பக்தர்களுக்கு அன்பான அறிவிப்பு. அனைவரும் கோவிலுக்கு வந்து பூக்குழி நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். தாய்மார்கள் வந்து கோயில பெருக்கி கோலம் போட வாங்க. காலதாமதம் ஆகி கொண்டிருக்கு. முளைப்பாரி இருக்கு, மஞ்சப்பட்டி இருக்கு. முளைப்பாரி மஞ்சப்பட்டி ஒன்னா தான் போனோம். முளைப்பாரி ஒரு வாட்டி மஞ்சப்பட்டி ஒரு வாட்டி போக டைம் கிடைக்காது. அதனால முளைப்பாரியும் மஞ்சப்பட்டியும் ஒன்னா தான் போக வேண்டியிருக்கிறது. பூக்குழி இப்ப கொடுத்து விட்டாதான் 5 மணி நேரம் எரியும். அனைத்து பொதுமக்களும் கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல்
போற்றி ஓதுகின்ற கம்மனுமே போற்றி போற்றி நீங்கார பீடமதில் வீற்றிருக்கும் தாயே எனக்கு அவதுவின்றி வரமருள்வாயம்மா வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே பற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் அமர்ந்த குமரா உற்றார் ஒருவர் துணை இல்லை உமையாள் தனக்கு மகனே முற்றாடை தந்து ஆட்கொள்வாய் என் முருகேசா என் மனதுள் விஸ்தாரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் அண்டர்தாம் துயரம் நீக்க அயோத்தி மாநகரிலே வந்து பிறந்து தண்டு காருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையிலேந்தும் புஷ்பகடாட்ச ராமா ராமச்சந்திரா உன் பொன்னணி கமலம் வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசரோடு இணை சரியாசனத்தில் வைத்த தாயே சம்போ அறிவோம் நம சிவாயோ வேத விநாயகா மகன வேத பயச்சோழ பெரிச்சலி மகன ஐந்து கரம் பெரிய கொந்திவாய சோழிகா கொந்திவாய சோழிகாயே தங்கதா தங்கதை நல்ல அப்பள முத்துப்பழ முக்கணி சகர அவள் பொறி கடலையோ தவமடைத்து முன்னாலே சம்போ அருளோடு வந்த ஜோதி முல பொருளே
சேகரன்தான் உமரையோ உன் விரிமல சொரிமல ஒரு மல இச்சு தன்னை நச்சமையில் வைத்தவா சம்போ விரும்பினாள் உடைப்படி வடி வேலவா சாம்போ வள்ளியால் தினை புணர்ந்து வருகிறீதனை விரட்ட வள்ளியால் தினை புணர்ந்து புணர்ந்து வருகிறீதனை விரட்ட வாய்த்த தினை மாவை உண்டோ வேலவா வேலவா மாறுபடா சுரண்ட தலையடித்தவா அடித்தவோ வடி வடி ஆரோபட சுரந்தலைய அமைச்சா ஆரோபட சுரந்தலைய இஷ்டமுடன் ரகுராம உண்புகளை வில்லில் பாட ரகுராம உண்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ரகுராம அம்மா உண்புகளை வில்லில் பாட ரகுராம உண்புகளை வில்லில் பாட தந்தனை தொமென்று தாளம் போடவே தாளம் போடவே தகதி வீதம் உனக்கு தாளம் போடவே போடவே தாளம் அவையா தந்தனை தோணிக்க தாளம் போடவே முந்தைய குரு நமக்கு நமக்கு முக்க நண்பரமேஸ்வரனா நமக்கு முக்க நண்பரமேஸ்வரனா முந்தைய குரு நமக்கு முக்க முக நண்பரமேஸ்வரனா நமக்கு முக்க நண்பரமேஸ்வரனா ஓங்காரநாதத்தின் நாதமாய் விளங்கும் ஆமையோ நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை ஆமம்மா கனவிலேயும் நினைவிலேயும் எண்ணாலும் நாம் மறவே சபையோர்களே பெரியோர்களே 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 அன்பு தாய்மார்களே தாய்க்குல தங்கங்களே இந்த நாளாங்கற்றை நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய வரக்கூடிய நமது நாடார் குல சமுதாய பெருமக்கள் வணங்கும் தெய்வமா தெய்வமாக ஆதியிலே உதித்த ஆதிபரா சக்தி அம்சத்திலே உதித்த ஆமையா நமது மாரியம்மன் காளியம்மன் முப்படாதி அம்மன் ஆமையோ தோப்படி மாட சுவாமி வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்கள் வீற்றிருக்கும் அந்த தெய்வங்கள்ல வீட்டுக்குரிய நமது ஆலயத்தில் வைத்து அந்த ஆலயத்தில் வைத்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய உங்கள் குழந்தை அனிதா ஜெனி ஆகிய நான் தாங்கள் முன்னிலையில் வில்லிசை அரங்கேற்ற இருக்கின்றேன். அரங்கேற்ற விழா நடக்கல்லவா? அதனால் என்ன அனைவரும் ஆதரவும் தந்த அரவணைக்குமாறு மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக அரவணைத்து கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆமா வில்லிசை கலைஞர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் பெரியவர்கள் நாட்டாமை தர்மகர்த்தாவர்களுக்கும் என் சிரமீது கரம் கூப்பி ஆமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஆமையா எங்கள் விழாவை தொடங்குகின்றோம். தொடங்குகிறோம் ஐயா. இனி ஜெனியின் கலை முழக்கம். அப்படி வந்த சபையோர்க்கெல்லாம் வந்ததொரு சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தோமையோ கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் ஆறு பேரும் வணக்கம் செய்தோம். ஏட்டினூட வகையறிய
பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தானறியா நாளையே எழுத வைத்தார் என் குரு பாடறியா நாளையே படிக்க வைத்தார் தாய் தகப்பன் நல்ல வயதாதி அறியாத பிராயத்தில் அரிச்சுவடி எழுதி தந்த அரிச்சுவடி எழுதி தந்த எனது அண்ணாவியை கற்றவர்கள் தன் பாதம் அகிலமெங்கும் கியாதி பெற்று விஸ்வகுலத்தில் பிறந்தவர் வில்லிசையில் சிறந்தவர் இலக்கங்களை தருபவர் சங்கீதம் தெரிந்தவர் தனிப்புலமை கற்றவர் அகிலமெங்கும் கியாதி பெற்று அகிலமெங்கும் அருணாச்சல புலவர் பாதம் அருணாச்சலம் புலவர் பாதோ வாடாமல்லி புத்தரியோ வாசுதேவ நல்லூரில் வந்துதித்த வாத்தியாரோ யாரு என்று பார்த்தோமான மேடையிலே அமர்ந்தாரோ மக்கள் எல்லாம் கையெடுப்பார் சொல்லுக்கு சொல் புல்விலங்கும் ஜோதிமணி வாய்திடும் அகிலமெங்கும் கியாதி பெற்று அகிலமெங்கும் அண்ணாவி அருணாச்சலம் புலவர் பாதோ அருணாச்சலம் புலவர் பாதோ இந்த வில்லிசையை சொல்லி தந்த அண்ணாவியை கூறுகிறேன் பொன்னிலேயும் புலியரையும் புதுமுகமாய் வாழ்ந்து வரும் சொல்லுக்கு அர்த்தம் சொல்லு வெற்றி அண்ணாவியை கூறுகிறேன் ஐயன் திருநாமம் பெற்ற சொன்ன சொல்லுக்கு அர்த்தம் சொல்லு சொல்லுக்கு அர்த்தம் ஆமா சுப்பிரமணியன் புலவர் பாதம் ஆமா சுப்பிரமணியன் புலவர் பாதம் மாமா சுப்பிரமணிய புலவர் பாதம் எங்க மாமா வில்லிசையை சொல்லி தந்த அண்ணாவியை கூறுகிறேன் அண்ணாவி குருவவர் புரியாத கதைகளை புரியும்படி சொல்பவர் அறியாத கதைகளை அறியும்படி சொல்பவர் ஐயன் திருநாமம் பெற்ற ஐயன் திருநாமம் ஆமா ஹரிகர சுதன் புலவர் ஆமா ஹரிகர சுதன் புலவர் ஒருவருக்கொருவரே குரு என்பார் உலகில் அனைவருமே குரு என்னுடைய குரு அவர் எந்த நாளும் நான் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் மறப்பதில்லை
மனதிலும் மறப்பதில்லை என்னுடைய குரு அவரே குரு அவரே கொண்டேனையா என்னை அருமுறையனே பெற்ற மாதா பிதா பாதம் என்றும் போற்றி செய்வேன். மெய்யின் தவத்தால் வல்லரக்கன் விரலை தூண்ட ஆமையோ அரண் வரம் வாங்க ஆமா செய்யும் சிவனார் தனை விரட்ட ஆமா சுவாமி சிவனார் மனம் மகிழ்ந்து ஏது சொல்வார் ஆமா கையாளாகி கானகத்தின் சத்தியம் கொண்டு வரமளிப்பால் ஆமா சுவாமி ஐயனார் வரவு பாட ஆமா ஆதி மூலம் காப்பதாமே ஐயோ கைலாசத்தில் அங்கு தர்க்க சிவமாலும் ஐயோ கைலாசதே சிவமாலும் குலவேடம் ஆதி வெள்ளி எனும் கைலாசத்தில் அரணுடன் பார்வதியும் அலருவை கொண்ட வாழும் பச்சை மாலட்சுமியும் சத்திய லோகமெனும் சகர்முகவனம் சரஸ்வதியும் தேவலோகமெனும் அமராவதி ஐயோ தேவன் இந்திர ராணியுடன் ஐயோ அமராவதியோ ஆனை முகத்தொந்தி கணபதியோ ஆறு முகத்தோடு நந்தி படைகளோடு பூதர்களா 44 லட்சம் பேப்படையா சிவனோடு சனி நாரதரோ ஐயோ நாரதரோ அங்கு ஜோதி மார்க்கண்டையன் ஐயோ நாரதரோ தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஆமையோ ஆண்டவனோடு ஆதிபராசக்தி குழுவிருந்து வர ஆமா அப்படி இருக்கக்கூடிய நாளையில் என்னம்மா அங்கே அண்டர்களும் தொண்டர்களோ அடியார்களும் தேவாதி தேவர்கள் சிவனடியார் கூட்டங்கள் சிவபெருமான் முன்னாலே சிவபெருமான் முன்னாலே பிரம்மணிந்து வருவாளோ நடனம் அது ஆடு
பாடுவாரோ மேனகையால் வருவாரோ திருதங்கம் போடுவார் சரஸ்வதி வருவார் சங்கீதங்கள் பாடுவார் பிரம்மதேவன் வருவார் பஞ்சாங்கம் சொல்லுவார் சித்ரபுத்திரன் வருவார் சித்ரபுத்திரன் வருவார் கணக்கெடுத்து சொல்லுவார் கணக்கெடுத்து வாயுதேவன் வருவார் வணங்கி மெல்ல நிற்பார் வருணதேவன் வருவார் தொழுது மெல்ல நிற்பார் அக்னி தேவன் வருவார் அணிவணிந்து நிற்பார் தேவலோக பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவாளா அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே என்னம்மா தேவலோகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார் தெரியுமா? யாரெல்லாம் அம்மா இருக்கார்? அச்சமுனி சட்டமுனி கோரக்கர் கொங்கணர் ஆமையோ வாமதேயர் ரோமரிஷி கள மகாரிஷி ஆமா உருக்கு மகாரிஷி வாண்டக ரிஷி கலை கோட்டு மகரிஷி அப்படி என 1000 ரிஷிகளில் ஆமா சுவாமி வண்டு மகாரிஷி என ஒருவர் இருந்தார். ஒருவர் இருந்தார் அல்லவா? 3 ஆசை பெருத்த முனிவர் அவர். என்ன ஆசை நான் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. இப்ப 3 முக்கியமான ஆசை வெறுத்த மனுஷன். 3 முக்கியமான ஆசை வெறுத்த மனுஷனுக்கு ஆமா ஓர் ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை வந்துச்சு அவருக்கு? அது என்னவென்றால் என்னம்மா இதனால் இதுவரைக்கும் சிவனடியார்களே ஒருவராக இருக்கும் நமக்கு சிவனடியாக ஒருத்தரா இருந்தோமா நம்ம அதனால் அடைந்த லாபம் என்ன? சாமி டெய்லி சாமி கும்பிட்டதுதான் மிச்சம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு இல்லை என்று நினைத்து ஆமா பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும். பகவானை நினைக்கணும், தவம் இருக்கணுமே. 3.25 நாளிகையாவது சரி பகவானாக இருந்து பகவானுடைய இடத்திலிருந்து ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைத்தார். எப்ப புல்லாத ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் ஆசை யாருக்கு வரலாம்? யாருக்கு வரலாம்? பகவானின் பகைவருக்கு அந்த ஆசை வரலாம். வரலாம் அம்மா. ஈசனின் எதிரிக்கு அந்த ஆசை வரலாம். எதிரி கூட வரலாம். சரி முற்றும் துறந்த முனிவர் சிவன் அடியார்களே ஒருவர். சரி அவருக்கு போய் இந்த ஆசை போய் அவருக்கு வந்திருக்க அந்த ஆசை அப்படி வந்து விட்டது என்று நினைத்து ஆமா இவன் தவத்தை எதனை கொண்டு கலைப்பது என்று எண்ணி பார்த்தார் ஆண்டவன். இவன் தவத்தை கலைக்கணும், எப்படியாவது கலைச்சு அவனை என்ன செய்யலாம், யாது செய்யலாம் அப்படி என்று நினைக்கும் போது என்னாச்சு? குழந்தை செல்வம் தான் பெரும் செல்வம். அந்த உலகத்துல குழந்தை செல்வம் பெருஞ்செல்வம் என்று நினைத்து ஆமா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி மூர்த்திகளும் இறங்கி வல்லவர் சொரூபமாக ஆமையோ ஒரு குழந்தையை பிறவி செய்து வண்டு மகாரிஷி தவத்தில் போட்டார்கள் அல்லவா? போட்டுவிட்டு மறைந்தார்கள். அப்படி போட்ட குழந்தையானது ஆமையோ குவா குவா என்று கதறி அழுது. குவா என்று கதறிருக்கு அந்த காலத்துல. இப்ப எல்லாம் ரூவான்னு கத்துது. எல்லாம் காலங்கள் மாற வயசு பிள்ளைகளுக்கு மாறுதில்ல. சரி அப்படி குழந்தையின் குரோசையை கட்ட வண்டு மகாரிஷி ஆமா தன் கவத்தை கலைத்து இறங்கி வந்து கொம்பு தேன் ஊட்டி கொண்டிருந்தார். இருக்கார் அல்லவா? அதனை கண்ட பகவான் பிரசன்னமானார். ஆமா அடே முனிவரே, முனிவரே, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆமா 3 ஆசையும் வெறுத்த முனிவரே, முனிவரே உன் கையில் ஏதரா குழந்தை என்று கேட்க எல்லாம் வெறுத்த மனுஷன் உன் கையில எப்படிப்பா குழந்தை வந்துச்சு அப்படி என்று கேட்ட போது சுவாமி இவன் எங்கிருந்தோ வந்தான் என்றார். எங்க இருந்து வந்தான்னு தெரியல, என் கையில வந்து இருக்க மண்ணா அப்படி என்று சொன்ன உடனே சரி பகவான் கலகலவென்று சிரித்தார். பகவான் சிரித்தார் அல்லவா? பகவான் சிரிப்பதை கண்டு வண்டு மகாரிஷி ஆமோ என் தவத்தை கலைக்க வந்த பாலகனே என்று பாலகனே தவத்தை வந்து கலக்கிட்டியப்பா என்று எண்ணி ஆமையோ இந்த குழந்தைக்கு ஒரு சாபம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அந்த சாபம் தான் சாஸ்தா கதையின் தலைப்பு. அது இல்லன்னா சாஸ்தா கதை இல்ல. ஆமா சரி
அடே குழந்தாய், ஏய் குழந்தாய், யார் ஏவலினா என் தவத்தை கலைத்தாயோ தவத்தை கலைத்தாயோ அவர்களுக்கு நேர் விரோதியாகி அப்படி உன் சரீரம் மலைய கடவுள் போ என்று சாபத்தை கொடுத்தார் அல்லவா? அப்படி சாபத்தை கொடுத்து ஆமையோ குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டிருந்தார். அம்மா குழந்தையை பாதாளத்தில் விட்டெறிந்தார். எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? பாதாளத்தில் எரிந்த பிள்ளை, பாதாளத்தில் எரிந்த பிள்ளை, பாதாளம் தன்னதில திசிமுக வர்ணராஜுதன் அவனுடைய தவத்தில் அழகு குழந்தை விழுந்திடுமா? மாளிகைக்கு வந்தல்ல மனைவியோட மகனை கொண்டு தான் கொடு மகனை தானே வாங்குவாள், மகனை தானே வாங்குவாள். மங்கையான ஏந்தி மெல்ல கையில இடது கண்ணம் வாரி மெல்ல கையில வலது கண்ணம் கணவனிடம் சொல்லுகிறா கட்டழகீராச்சுரையோ என் கணவா மன்னவர், என் கணவா மன்னவர், எஜமானே ரதகிரிய இந்த கண்மணியை கண்டபோது கைலாச பதவி உண்டு, செல்வனை தான் கண்டபோது, செல்வனை தான் கண்டபோது அவருக்கு சிவலோக பதவி உண்டு. கடவுளின் வல்லமையால் கிடைத்த இந்த கண்மணிக்கு அந்த கண்மணிக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று இரத்த கண்ணீர் அட்சதையால் என்ன பேர் கொடுக்கலாம், என்ன பேர் கொடுக்கலாம் தன் கணவனிடம் கேட்டாள். கணவர்கிட்ட கேட்காரு. அதற்கு ரிஷ்முகவர்ணர் அட்சதனோ என்ன சொன்னாரு? எம்மா இரத்த கண்ணி, எம்மா இரத்த கண்ணி, இந்த குழந்தையானது ஆமா நம் அரக்கரினத்தில் சரி 10 மாதங்கள் 300 நாட்கள் ஆமையோ கருவிலே உருவாகி சுமந்து பெற்றிருக்குமே ஆனால் பெற்றிருந்தோமானால் இந்த குழந்தைக்கு சரி அரக்கன் அரக்கி, ஆமா சொக்கன் சொக்கி, இடும்பன் இடும்பி, மூக்கன் மூக்கி, ராக்கன் ராக்கி அப்படி என்று பெயர் கொடுப்பது நம் வழக்கம். நம்ம வழக்கத்துல பெயர் கொடுப்போம்.
ஆனால் இந்த குழந்தை அப்படி பிறந்திடவில்லையே. எப்படி பிறந்திருக்கு? இறைவனின் வல்லமையால் கிடைத்தினால் வல்லவன் என்றோ, ஆமையோ அரக்கர் இனத்தில் வளர்க்கப்பட்டதினால் அரக்கன் என்றோ, ஆமா சுவாமி, இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்று பெயரிட்டார்கள் அந்த பாலகனுக்கு. வல்லரக்கன் என்று பெயர் நாமம் சொல்லினார்கள் அல்லவா? அப்படி பெயரிட்டு ஆமையோ எப்படி எல்லாம் வளர்த்து வருவாரே. ஆனால் எப்படி வளர்த்து வாரார்கள்? கரையதிலே விட்டோமா தண்டை காலும் பூமியிலே விட்டோமா பொற்பாதங்கள் நோகுமென்று மாணிக்க தொட்டில் கட்டி மடியதிலே நடைபரப்பி சீராட்டி போராட்டி சீராட்டி உண்மையுடன் வளர்த்து வாரா நோகும் அல்லவா? பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று நோகுமே சுவாமி. எப்படி எல்லாம் வளர்த்து வருவாரையானா அந்த குழந்தை எப்படி வளர்த்து வாரார்கள்? ஊட்டி மெல்ல வளர்த்து எல்லாம் நெய்யூருக வெற்றி மெல்ல வளர்த்து வாரா வேகம் எல்லாம் நெய்யூருக நாலு ஒரு மேனியுமா ஒரு வண்ணமுமா உடனே வளர்த்து வரும் நாளையிலே வளரும் மகன் பாலனுக்கு வளரும் மகன் பாலனுக்கு நடந்து ஓடி விளையாடுவார் 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு அறிவு பள்ளியிலே படித்தவர் அங்கு பள்ளியில ஆமையோ பள்ளியிலே படித்த போது படித்தார் அரக்கன். எப்படி எல்லாம் படிப்பானேயானா எப்படி படித்தவார அந்த வல்லரக்கன்? காயாத பனையதிலே அன்னி பனை குறுத்தெடுத்தார் அன்னி பனை குறுத்தெடுத்தார் இளம்பனை குறுத்தெடுத்தார் இளம்பனை குறுத்தெடுத்தார் ஆவண
பணையதில ஆமையோ வண்டரியா ஓலை கொண்டு ஓலை கொண்டு வண்டரியா ஓலை கொண்டு ஓலை கொண்டு ஓலை கொண்டு ஓலை கொண்டு ஓலை கொண்டு அறுச்சுவடி எழுதுகிறார் 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 அறுச்சுவடி எழுதுகிறார் 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 ஓலை கொண்டு ஓலை கொண்டு இப்படி அறுச்சுவடி கொன்றை வேந்தன் ஆமையோ அன்னை பிதா என்சுவடி என்சுவடி 4 வேதம் 6 சாஸ்திரம் ஆமா 14 புராணம் 108 ஆகமங்கள் ஆமையோ இதிகாச புராணங்கள் அத்தனையும் படித்தான் படித்தான் அரக்க 10 வயதுக்குள்ளே படித்து முடித்தான் படித்தான் படித்தான் அல்லவா அப்படி படித்து முடித்த போதோ ஆமையோ இன்னும் என்னவெல்லாம் படிப்பானே ஆனால் அந்த அரக்க என்னென்ன படித்து வாரான் அல்லவா அங்கே யானை ஏற்றம் குதிரையேற்றோ யானை ஏற்றம் குதிரையே பல்லடவு சிலம்பு தோளில் குண்டரனும் பின்கரனும் கூடு விட்டு கூடுபாயோ குறைவில்ல குறைபடித்த 3 அடி சிலம்பம் 32 கால்வரி 4 அடி சிலம்பம் 46 கால்வரி 5 அடி சிலம்பம் 5 அடி சிலம்பம் 56 கால்வரி மூச்சடக்கி வாய்ந்தான் 300 அடி வாய்ந்திடுவான் ராவணக்கி வாய்ந்தான் 400 அடி வாய்ந்திடுவான் நம்மடக்கி வாய்ந்தான் ராவிடுவான் 100 12 வயதுக்குள்ளே வழகனுக்கும் தான் படித்தான் அப்படி அரக்கனான வல்லரக்கனுக்கு அரக்கனுக்கு வயதோ 12 இருந்து 21 வயதாச்சு வயது மாச்சா இன்றெடுத்த அன்னையாகிய இரத்த கண்ணீர் அச்சதையால் என்ன நினைக்கா என் கணவா மன்னவரே என் கனவா என் கடனாதா எஜமானே ரதக்கிளியே இல்ல சுவாமி நம்ம மகன் அரக்கனுக்கு ஆமையோ மாலை மனம் சூட்டணுமே மனங்குளிர பார்க்கணுமே கல்யாணம் நடத்தணும் கண்குளிர பார்க்கணும் ரட்சதையால் பெண்கொடியா ரட்சதையால் பெண்கொடியா நலமுடனே சொல்லுவாள் அப்படி என்று சொன்ன போதோ 56 தேசத்து அரசர்களுக்கும் என்ன அறிக்கை ஓலை அனுப்பினார். ஓலை எழுப்புதார்கள் என் மகனான வல்லரக்கனுக்கு ஆமையோ காலையில் கல்யாணம் மாலையில் மணிமகுடம். நாட்டை பட்ட சுடணும் அல்லவா,
கோலை கண்ட அத்தனை மன்னர்களும் வரவும் என்று அறிக்கையோடு அனுப்பினார். எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். வரக்கூடிய அரசர்களுக்கு என்ன என்ன இருக்கைகள் அமைத்து வைத்தார். வைத்தார்கள். வல்லரக்கனுக்கு பவளக்கண்ணி என்னும் பெண்ணை ஆமையோ பாணி கிரகம் என்னும் திருமணம் நடத்தி வைத்தார். திருமணம் முடித்தார்கள். காலையில் கல்யாணத்தை முடித்து மாலையில் மணிமகுடத்தை சூட்டினார்கள் அல்லவா. அரக்கனான வல்லரக்கனுக்கு மாணிக்க சிம்மாசனம் அலங்கரித்தார்கள். வைத்தார்கள் அல்லவா. அப்படி வைத்த போதும் என்னம்மா என் மகனே வல்லரக்கா, அரக்கா நீ நாடாளும் நன்மை பெற்று விட்டாயப்பா. ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி சுவாமி நீண்ட நெடுங்காலம் நல்ல முறையிலே ஆட்சி உருவாய் என்று வாழ்த்துறை வணங்கினார். வாழ்த்தணும் அல்லவா. அப்படி வணங்கிக் கொண்டு தங்க கிரீடத்தை தூக்கி தலையிலே வைத்தார். கிரீடத்தை குதிக்கி வைத்தார்கள். செங்கோலை தூக்கி கையிலே கொடுத்தார்கள் அல்லவா. தங்க கிரீடம் தலைக்கு வந்த உடனே என்னாச்சு ஆணவத்தோடு ஆட்சி புரிந்தார். ஒரு மனிதனுக்கு பதவி பணம் வந்துட்டுனா ஆணவம் கூடி போவோம். அப்படி ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு எப்படி ஆட்சி புரிந்தான் தெரியுமா? உலகமே வாசம் புகழ் சூழும் உலகமெல்லாம் அரிசேயுடனாண்டான் வல்லரக்கே. ஐயோ உலகமெல்லாம் நேசத்துடன் பூமி அவனி நீதி தவறியே ஆண்டு வரோ நாளையில பகவானை நினைக்காமல் பஞ்சாட்சரம் பூசாமல் சிவனையோ நினைக்காமல் திருவெண்ணீரோ பொலிசாமல் விமலனையோ நினைக்காமல் ஐயோ நினைக்காமல் அவன் விபூதியுமே அழியாமலே ஐயோ இப்படி பக்தியே இல்லாத அரசால 12 வருட காலமாக இருந்ததால் மழையும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் ஒரே வறண்ட பஞ்சமாக இருந்ததா. என்னைக்கு இந்த அரக்கம் பதவி ஏறணும்னா அன்னைக்கு பஞ்சம் களை கட்டி ஆடிட்டு இருக்க. அப்படி பஞ்சத்தோடு இருக்கார்கள் மக்கள் எல்லாம். எப்படி பஞ்சமாக இருந்தது தெரியுமா? எப்படி பஞ்சம் அம்மா? நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் நல்ல உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் பாரில் மலை பொழியல பயிர்கள் ஏதோ விளையல காடுகரை விளையல சரமிழகும் காய்க்கல பயிர்கள் ஏதோ விளையல அங்கு காரமழை பொழியல
கஜானா போய் பார்த்தார். கஜானா போய் எட்டி பாக்க அப்படி பார்த்த போதோ என்னாச்சு கஜானாவில் காசு இல்லை. கல்லாவுல பணம் இல்லையப்பா. அப்படி இல்லை என்ற உடனே என்ன மந்திரியை அழைத்தார். மந்திரிக்கு வாப்பா என்ன கஜானா காலியா இருக்கு என்று கேட்ட போது என்ன விவரம்பா? மன்னா, என்ன 56 தேசத்து அரசர்களும் சரி வரிப்பணமானது தரவில்லை. கப்பம் காணிக்க பணம் எதுவும் தரலையே மன்னா. அது தரவில்லை என்ற உடனே கஜானா காலியா இருக்கு மன்னா என்றார். ஆமா அதனை கேட்டவுடன் வல்லரக்கனோ கூறுகிறான், என்ன சொன்னா, இன்னும் 8 நாளைக்குள் ஆமா வரிப்பணமானது தராவிட்டால் யானை காலால் மிதித்து கொல்லப்படுவார்கள் என்று பறையோசை போய் பறையோசை அடிச்சுட்டு போ. அப்படி என்று சொன்ன உடனே சுவாமி மந்திரியாகப்பட்டவர் பாரில் வருகிறார். வாராரு. அடித்த பறையோசை கேட்ட பாரில் வாழும் மக்கள் எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் உங்கள் மன்னன் வந்த நாளில் இருந்தே ஒரே பஞ்சமாக இருக்கிறது, பஞ்சம் தலைவிரிச்சாடுத என்று சொன்ன உடனே ஆமையோ பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அப்படி சொல்லு, பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், கைய கட்டி அடிபணிந்து நடக்கவே மாட்டோம், கைய கட்டி அடிபணிந்து நடக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், அடிபணிந்து நடக்கவே மாட்டோம், நாங்க கைய கட்டி அடிபணிந்து நடக்கவே மாட்டோம். இப்படி மந்திரியாகப்பட்டவர் ஆமா வல்லரக்கனிடத்திலே வந்து சொல்கின்றார். சொன்னார்கள் பாரில் வாழும் மக்கள் எல்லாம் ஆமா பகுதி பணம் தரவும் மாட்டோம், மாட்டோம் எடுத்து வர தயங்கவும் மாட்டோம் என்று சொல்லி சொன்ன போதே இதற்கு என்னதான் வழி என்று கேட்க, என்ன இதற்கு நீங்கள் 12 வருட காலங்கள் ஆமா பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும், தவம் இருக்கணும் அல்லவா, பகவான் நமக்கு வரம் கொடுப்பா, அதனை கொண்டு நாம் எதிர்த்து நிற்கலாம் என்றார். ஆமா அப்படி சொன்ன உடனே என்ன சுவாமி மந்திரி இடத்திலே ஆமா நாட்டு பொறுப்புகளை எல்லாம் சரி ஒப்படைத்து விட்டு ஆமா வல்லரக்கன் மொட்டை அடித்தான், காவி உடுத்தி கஷாயம் தரித்து தெளித்தான் அல்லவா, கமண்டலம் ஏந்தி கடவுள் பக்தனாக வருகின்றான். ஆமையோ அப்படி வரபோதோ ஆமையா கம்ப மரத்தை தூக்கி தோளிலே வைத்தான். காட்டில் ஆந்தை சத்தத்தை கேட்டான். அப்படி கேட்ட போதோ ஆமா சுவாமி என்ன நடக்கிறது என்று தெரியுமா? என்ன நடக்கி முன்வாசல் வரபோது முன்னரப்பு தட்டிடும், பின்வாசல் வரபோது பின்னரப்பு தட்டிடும், அடுத்த தெரு வரபோது ஆகமது இடம்பாய், அருங்குருவி வளம்பாய், குருவி கூவிடுமோ, குருவி கூவிடுமோ, கண்டாளன் கிடைக்கிறேன். அடுத்த தெரு வரபோது வாழாத பெண்ணொரு மூலாத நெருப்பெடுத்து
முடியாதையா அதனையும் தான் நினைக்க அடுத்த திருவாரம் ஓடு போட்டிடும் அதனையும் தான் நினைக்கல பூனை நல்ல சகுனமா இதை கண்டாலே திருமை அதனையும் தான் நினைக்க அடுத்த திருவாரம் அறையது குறுக்காட்சி அறையது குறுக்காட்சி படையெடுத்து ஐயோ படம் எடுத்து ஆடுதையோ இப்படி எல்லாம் கடந்து வந்தேன் ஆமையா வல்லரக்கனானவன் 7 வனம் கடந்து இமயகிரி மலைக்கு வந்தடைந்தார் வந்தார் அல்லவா அப்படி இமயமலையை ஏறெடுத்து பார்த்த போதோ ஆமையோ எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ஊசி போலே உயர்ந்து இருக்கு சீராட்டம் காட்சி இருக்கு ஆதி சுத்தி வளர்ந்து இருக்கு பக்தினங்கள் வளர்ந்து இருக்கு ஆண்கள் துள்ளி ஓட கண்டா மயில் தோகை ஆட கண்டா காட்டு யானை கரடி சிம்மம் கட்டு கட்டா நிற்க கண்டா வந்து வாசம் செய்யும் வாசம் செய்யும் கொல்லாத மலையை கண்டா கொல்லாத மலையை கண்டா வாசம் செய்யும் அப்படி மலையை கண்ட போதோ என்னாச்சு அவனோ குளித்து நீராடி விட்டு ஆமா தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான் ஆமையோ எப்படி செய்வானையானா எப்படி செய்கிறான் சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மளிகி சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தன கோலமிட்டார் சந்தனத்தால் அவையோ சந்தனத்தால் கோலமிட்டார் மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சள் பாலு கொண்டு தரை மெழுகி பன்னீரால கோலம் போட்ட இடமதிலே உருத்து வாழை இலை விரித்தா உருத்து வாழை இலை விரித்தா அப்படி கோலம் போட்ட இடமதிலே ஆமையா உருத்து வாழை இலை விரித்து சாணி பிள்ளையாரும் பிடித்து வைத்து அவன் இன்னும் என்ன செய்வானேயானால் நிறநாளி நிறமரக்கோ நிலவிளக்கும் ஏற்றி வைத்து தேங்காய் பழ சூடமே தீபாராதனை போடு ஆழமான குழியை வைத்து ஆமை நல்ல பலகை போட்டு 1000 மூலம் கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலே தங்க குடத்தை வைத்து தங்க குடத்தின் மேலே மாங்குளையை ஒழித்து வைத்து மாங்குளைக்கு மேலே மணிமுருண்டை தேங்காய் வைத்து மணிமுருண்டை தேங்காய் மேலே
செவ்வாதழி புஷ்பமே எலுமிச்சங்கனியை எலுமிச்சங்கனிக்கு மேலே கொட்டை பாக்கு ஒன்று வைத்த கொட்டை பாக்கின் மேலே கொத்தமல்லி இதழை வைத்த கொத்தமல்லி இதழின் மேலே குண்டு மணி பருப்பு வைத்த குண்டு மணி பருப்பின் மேலே குறுங்கடுகு ஒன்று வைத்த குறுங்கடுகின் மேலே கோழி முட்டை நாட்டி வார கோழி முட்டை மேலே கோழி முட்டை கூர்மையான ஊசி நாட்டுவாரா அப்படி கூர்மையான ஊசியை நாட்டி ஆமையோ தனது கால் பெருவிரலை ஊன்றி உடல் அத்தனையும் தொங்கலிட்டு ஆமையா தலைகீழாக தொங்கலிட்டு தொங்கலிட்டா ஓம் நமச்சிவாய என்று ஆமா 5 எழுத்து மந்திரத்தை அவன் தவம் செய்த போதோ ஆமையோ என்ன நடந்தது தெரியுமா? என்னம்மா? ஒரு வருடம் தவம் இருந்தான் உடையவன் வரவே இல்லை வரவும் இல்லை 2 வருடம் தவம் இருந்தான் ஈசனுக்கு வரவே இல்லை வரவும் இல்லை 3 வருடம் தவம் இருந்தான் கண்ணனும் வரவே இல்லை வரவும் இல்லை 4 வருடம் தவம் இருந்தான் நாதனுக்கு வரவும் இல்லை வரவும் இல்லை 5 வருடம் தவம் இருந்தான் அரணாரும் வரவே இல்லை வரவும் இல்லை 6 வருடம் தவமே ஆண்டவனு வரவே இல்லை வரவும் இல்லை அந்த ஆண்டவனு வரவே இல்லை வரவும் இல்லை ஆமா அப்படி தவம் இருந்த போதோ என்னாச்சு? ஆண்டவன் இறங்கவில்லை என்ற உடனே ஆமையோ பகவானை பார்த்து பதம் பாடினான். எப்படி பாடுறாரு எப்படி என்றால் ஆண்டவனை காணாம தேடுறாரு அல்லவா? அகிலமெல்லாம் படி இழந்த சம்போ சங்கரோ சம்போ சங்கரா அரக்கனுக்கு வரத்தை தாரு சம்போ சங்கரா இந்த அரக்கனுக்கு வரத்தை தாரு சம்போ சங்கரோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியேனுக்கு வரத்தை தாரு சம்போ சங்கரா அடியேனுக்கு வரத்தை தாரு சம்போ சங்கரா ஆமா சொல்லு உலகமெல்லாம் அப்படி சொல்லு உலகமெல்லாம் படி இழந்த சம்போ சங்கரா சம்போ சங்கரோ ஓடி வந்து வரத்தை தாரு சம்போ சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரு சம்போ சங்கரா ஓடி வந்து வரத்தை தாரோ அரக்கன் போடுகிற அமயமயே ஆதி கைலாசம் வருகுரையோ பகவானுக்கு தெரிந்தோ இன்று நந்திதேவனை வரவழைத்தார் வைத்தார் அல்லவா? அரக்கன் நினைத்து தவம் இருக்கின்றான் தவறுக்கார் அழைத்து வர சொன்ன போது என்னாச்சு நந்திதேவன் இமயமலைக்கு வந்தார் சுற்றி தேடி பார்த்த போது அரக்கனை எங்கும் காணவில்லை காணலியே அரக்கனா என்று நினைத்து எப்பம் காண்பேனோ எப்பம்
காண்பேனோ அந்த அரக்கனை எப்படி காண்பது என்று நினைத்து ஆமா சுவாமி அப்படி நினைக்கும் போது என்னாச்சு கரையான் புற்று வெடித்தது கரையாம்பத்தி வெடித்ததல்லவா அரக்கன் காதிலே கேட்ட போது பகவான் தான் வந்து விட்டார் என்று நினைத்து வந்தார் என்று நந்தி தேவன் முன்னாலே நின்றார். ஆமா அதற்கோ நந்தி தேவன் என்ன நான் பகவான் இல்லை பகவானை சுமக்கும் வாகனம் என்றார். பகவானுக்கு நந்தி நான் தானே அப்படி என்று சொல்லி ஆமையோ இருவரும் கைலாசம் போக தொடங்கிய போதோ என்னாச்சு அரக்கனோ கூறுகிறான் என்ன சொன்னார் நானோ அரக்கன் நானே அரக்கன் நான் ஆதி கைலாசம் எப்படி வருவது என்று கேட்க நான் எப்படி வருவது என்று 2 குளிகையை கையிலே கொடுத்தார். அந்த பிடிப்ப அந்த குளிகரத்தை வச்சுக்கோ வாயில ஒதுக்கி வச்சுக்கோ. அப்படி செய்த உடனே ஆமா இறக்கை முளைத்தது ஆதி கைலாசம் போனார்கள். 2 ரெக்க முளைக்கு ஓடுதார்கள் அப்படி போன போதோ ஆமா ஐயா ஆண்டவன் முன்னாலே நின்று ஆமா சிரம் மீது கரம் கூப்பி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். அரக்க வணங்குதல்லவா அப்படி வணங்கிய போதோ என்னாச்சு ஆண்டவன் பகவான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். உனக்கு என்னப்பா வேணும்? அதற்கோ அரக்கன் நினைக்கின்றான் என்ன நாம் கேட்கும் வரம் பொல்லாத வரம், நம்ம கேட்கறது பொல்லாத வரம் அல்லவா, பகவான் தருவாரா தரமாட்டாரா என்று நினைத்து கொண்டு பகவானே நீங்கள் வாயால் சொன்னால் போதாது, போதாது சுவாமி, உங்கள் மனைவி பார்வதி மீது ஆணையிட்டு தர வேண்டும் என்றார். ஒரு சத்தியம் பண்ணி தாங்க அப்படி என்று சொன்ன உடனே ஆமையோ பகவானோ என்ன தந்தேனடா வரமதுதான், ஆமா தந்தவரத்தின் கொடுமையாலே சரி தரணி எல்லாம் ஆண்டிருப்பாய் கொடைக்கு கீழே, ஆமா தந்த வரத்திற்கு கொடுமைகள் செய்தால் சரி தானே விரல் உன்னை தொட்டால் எரிந்து போவாய் ஒரு சாபத்தை கொடுத்தாரு என்று வரத்தை கொடுத்து ஆமா அப்படி வரத்தை வாங்கி கொண்டு வல்லரக்கனோ வெளியில் வந்து வாரார் பகவான் தந்த வரம் மெய்யா பொய்யா என்று பரிசோதித்து பார்க்க பகவானை சோதிக்கணும் அல்லவா, பச்சை விருச்சகத்தை தொட்டான். ஆமா சுக்காக எரிந்தது. உடனே நினைக்கின்றான் என்ன இதனை கொண்டு ஆண்டவனை எரித்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து ஆமா விரலையும் பார்த்தான் ஆண்டவனையும் பார்த்தான், கையும் பார்க்க பகவானையும் பார்க்க. அப்போ பகவான் நினைக்கின்றார் எப்படி நினைக்காரு, நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, ஆமா அரக்கன் காலம் நடக்கின்றது என்று சொல்லி அந்த காலம் அரக்கனுக்கு காலமாயி போச்சு. பகவான் அரக்கனுக்கு பயந்து ஓட பார்த்தார். ஓடுதாரு எப்படி ஓடினார் தெரியுமா, எப்படி அம்மா அரக்கனுக்கு தான் பயந்து அரணார் ஓடுவார், எங்க போரி பரமசிவம் என்னிடத்தில் சொல்லுமையா, என்ன வழி மரியாதைங்கோ அந்த வரம் ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம், அதை சொல்ல நேரமில்லை அண்ணா வரம் வல்லரக்க, மாணவர்கள் ஓடினார் வரையவர்கள் ஓடினார், தானவரும் ஓடினார் தவமுனிவர் ஓடினார், மூவர்களும் ஓடினார் முனிவர்களும் ஓடினார், முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் அவரவர் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரமே ஓடினார், ஐராவர மத யானையில் அழகு ஓடினார், ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார், எருமை கிடாய் வாகனத்தில் யமதர்மன் ஓடினார், பச்சை கால் கருடனேறி பாண்டுரங்கன் ஓடினார், மயில் வாகனமேறி மால்மரு ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார்,
கடவுள் போகும் ஓரத்தில கடவுள் போகும் நேரத்தில மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதி வந்து என்ன என்ன வழியே மரித்தான். மரிக்கா எப்பா என் தகப்பா, தகப்பா எல்லோரையும் போல் என்னையும் படைத்திருக்கலாமே. என் உடலோ பெருசு, வாகனமோ சிறுசு. சிறிய வாகனமே வேலைவயர் முன்னிழுக்க, பெருச்சாளி பின்னிழுக்க, அரக்கன் என்ன துரத்திட்டு வரும்போது என்ன தொட்டுட்டானா எரிஞ்சு சாம்பலா போயிருவேனே அப்போ அப்படி என்று சொன்ன போதும் எப்பா மகனே நீ கவலைப்படாத. இந்த பெருச்சாலியானது நீ ஏறி ஓடும் போது பூமியை பார்த்து பெரு மூச்சு விடும். பூமி கபாலமாக வெடிக்கும் அல்லவா. நீ பூலோகத்திலே சென்று சந்தியிலே சந்தி விநாயகராக அமரலாம். உன் தாய் தகப்பன் நாங்கள் இரண்டு பேரும் அரசும் வேம்புமாக நின்று ஆதரிப்போம் என்றார் அன்று. அதை சொல்லுகிறோம் நாங்கள் இன்று. கேட்கிற உங்களுக்கு நன்று. இப்படி அன்று தொட்டு இன்று வரை தோறும் நிலை பெற்றார் சந்திமுக கணபதி. இப்படி பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார் எல்லோரும் ஆண்டவனே பகவானே நீர் கொடுத்தவன் தானே. தெரியாமல் உலகத்தில் நாம் தெரியாம உலகத்திலே போவதில்லை. எட்டோடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். ஓட பார்த்தார் பகவான். நம்மளையும் நம்பி அடியார்கள் வருகிறார்களே, அடியார்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து அடியார்களை எல்லாம் நந்தவன தோட்டமாக்கி அந்த நந்தவன தோட்டத்திற்குள்ளே அரளி மூட்டிற்கும் அரளி புஷ்பத்திற்குள்ளே ஆத்மலிங்கமாக ஒளிந்திருக்கின்றாரே. இப்படி இருக்க ஆதி கைலாசத்தில் அம்மா பார்வதி அண்ணனை அழைக்கின்றார். அண்ணனை அழைக்கார் அல்லவா. எப்படி தெரியுமா? எப்படி அண்ணா 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 மேகவர்ணா ஹரி ராமா வருவாய் கண்ணா சொல்லு பெண்ணாக பிறக்கலையா பிறவி பாசம் உனக்கு இல்லையா அப்படி அண்ணனை அழைத்த போதோ மன்னனாகப்பட்ட கோபால கண்ணனும் என்ன கருட வாகனத்தை எழுந்தருளி வருகிறார். அப்படி வருகின்ற மாய கண்ணனோ என்ன கேட்பாரே. ஆனால் என்ன கேட்பார்? அத்தான் எங்கே போனார் அம்மா, அத்தான் எங்கே போனார் அம்மா, அண்ணன் கேட்க சொல்வாயம்மா, இந்த அண்ணன் கேட்க சொல்வாயம்மா.
எங்க சொல்வாயாமோ சொல்வாயாமோ சமய கேட்க சொல்வாயாமோ சொல்வாயாமோ அப்படி என்று சொன்ன உடனே ஆமா அரக்கனுக்கு வரம் கொடுத்து அது கையிலை விட்டு ஓடிவிட்டார். ஆமா அத்தானை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லி சொன்ன போது அந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்திற்கு வருகின்றார். என்ன என்ன எப்படி வருவாரேயானால் எப்படி எப்படி வாரா ஆடு மேய்க்கும் நம்பியாக வடிவம் கொண்டு வருகின்றார். வாரார்கள் வாராரு அப்படி வருகிற போதோ ஆமா தூரத்தில் ஒரு அரளி மரத்தை கண்டார். கண்டார் கண்டார் பிழலே என்று அமர்வதற்கு ஒரு இடம் இல்லை என்றாலும் சரி ஒரு தகுந்த இடம் கிடைத்து விட்டது என்று நினைத்து கொண்டு அதன் அரளி மூட்டிற்குள்ளே பக்கத்திலே சென்று என்னை படைத்த பழைய பழமுசிவமே என்று அமர்ந்தார் பகவான். அப்படி அமர்ந்த போது ஆமா பெருமாளுக்கு பங்கா போட்டு வீசியது போல் இருந்ததா. அப்ப யாரும் அரக்கன் தான் வந்துட்டான் என்று ஆண்டவன் கிடுகிடுவென்று ஆடியதோ பங்கா போட்டு வீசியதாம். சரி அப்படி பகவான் என்று சொன்னதும் பங்கா போட்டு வீசுதே. பகவானை நேரில் கண்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி என்னையோ தான் கொண்டு வந்த காராம்பசுவிலே சரி ஓர் பசுவை பிடித்து ஆமா சீங்குழல் வாசிக்க காராம்பசு ஆடியது. ஆடுத அந்த சீங்குழல் ஓசையை கேட்டு ஆமையோ ஆண்டவர் எப்படி ஆடினார் தெரியுமா? எப்படி ஆடுதா? அன்றுதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவோ அரக்கனுக்கு பயந்து போய் அரளி ஒளிந்தவா அரக்கனுக்கு பயந்து போய் அரளி ஒளிந்தவோ ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து அரளி ஒளிந்தவா கன்று மானை கரத்தில் எய்த கையிலாண்டவா கண்ணன் பேச்சை காது கேட்டு அண்ணலாடவா அண்ணன் பாட்டை காதி கேட்டு அண்ணலாடவோ கையிலாண்டவா சிவனுமாடவே சிவனிருக்கும் அரளி கோப்பு சேர்ந்து மாடவே சிவனிருக்கும் அரளி கோப்பு சேர்ந்து மாடவே அங்க சிவனமாடவே அங்கையா சிவனிருந்து அரளி கோப்பம் ஓடி பாத்திட அதனை கண்டு மாயன் கேளி அணைகள் கூடிட அதனை கண்டு மாயன் கேளி அணைகள் கூடிட ஓடி பாத்திட அணைகள் கூடிட எத்திசைக்கும் காலம் உனக்கு இதுவே தொல்லையோ எத்திசைக்கும் காலம் உனக்கு இதுவே தொல்லையோ உனக்கு மானம் இல்லையா இதுவும் தொல்லையா இதுவும் தொல்லையா மதுரையிலே மண் சுமந்தது மானமில்லையா பிரம்பாலே அடிகள் பெற்றது வெட்கமில்லையா 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 விட்டுக்கு மண் சுமந்தது மானமில்லையோ
உமக்கு மானம் இல்லையோ தெருவா வாங்கி உண்டது வெக்கம் இல்லையா உனக்கு தெரு தெருவா வாங்கி உண்டது வெக்கம் இல்லையோ உமக்கு மானம் இல்லையா அரக்கனுக்கு வடம் கொடுத்தது மானம் இல்லையோ உமக்கு மானம் இல்லையோ அரளிய விட்டு வெளியே வர மனமும் இல்லையோ அரளிய விட்டு வெளியே வர மனமும் இல்லையோ உமக்கு மானம் இல்லையா வெளியே வர மனமும் இல்லையோ அரளிய விட்டு வெளியே வர மனமும் இல்லையோ இப்படி எம்பெருமான் மாயக்கண்ணன் சொன்ன உடனே சொன்ன போதே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் ஆமையா வெளியே வருகின்றார் வாரார் அல்லவா சரி அத்தான் வெளியே வந்தாச்சு ஆமா வாங்க ஆதி கைலாசம் போம் என்று சொன்ன போதே மாய கண்ணா நான் அரக்கனை கொல்லும் முறை நான் எப்படி ஆதி கைலாசம் வருவது என்று கேட்ட போது அப்ப இந்த ஆடு மாடை மேய்ப்பது யார் என்று சொன்ன போது ஆண்டவன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் பாத்துக்கிறேன் நான் போய் இன்னைக்கு அரக்கனை போய் சம்காரம் பண்ணிட்டு வாங்க மாய கண்ணனோ அரக்கனை கொல்ல அந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்திற்கு செல்கிறார் வாரார் அல்லவா அப்படி வாரபோது என்னாச்சு அரக்கனை கொல்ல எப்படி என்ன சொரூபம் எடுத்து போனா அந்த அரக்கனை கொல்லலாம் அப்படி யோசிக்காரு என்று நினைக்கும் போது ஆமா கடலாலம் கண்ட பெரியோரும் பெண்கள் மனதாலம் காண முடியாது அல்லவா அப்படி என்று நினைத்து சரி எடுத்தார் ஒரு சொரூபம் என்ன சொருவம் மோகினி அவதாரம் எடுத்தார் பெண்ணை கண்டா பேய் இறங்குன்னு சொல்வார்களே அப்படி என்று மோகினி அவதாரம் எடுத்த போது காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஆமா அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கும் போது சரி வல்லரக்க நினைக்கின்றான் என்ன காட்டில் ஒரு பெண்ணை கண்டால் கல்யாணம் செய்ய வேண்டும் ஆமா வனத்தில் ஒரு பெண்ணை கண்டால் வாழ்க்கை துணையாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்த போதே அப்படி வருகிற போதோ ஆமா மோகினியிடத்தில் கேட்பார் என்ன என்னை திருமணம் செய்து கொள் என்று நினைக்கும் போதோ சொன்ன போது காட்டில் ஒரு பெண்ணை கண்டால் கல்யாணம் செய்ய நினைக்காதடோ வனத்தில் ஒரு பெண்ணை கண்டால் வாழ்க்கை துணையாக்க நினைக்காதடா என்று சொல்லி அப்படி என்று கேட்கும் போது மோகினியால் சொல்வாராம் என்ன சொன்னார் காட்டில் ஒரு பெண்ணை கண்டால் ஆமா ஊரு என்ன பேரு என்ன என்று கேட்டியா என்று கேட்ட போது அரக்கனாகப்பட்டவன் என்ன கேட்பானே ஆனால் என்ன கேட்டான் ஊரு என்னம்மா பேரை சொல்லம்மா ஒண்டி ஒரு தீயா வந்தது என்னம்மா நாடு பேர் சொல்லம்மா நகரம் பேர் சொல்லம்மா தனி காட்டில் வந்தது என்னம்மா தனி காட்டில் வந்தது என்னம்மா தாலி போட்ட கணவன் தான் யாரம்மா தாலி போட்ட கணவன் தான் யாரம்மா என்னிடத்தீயோ ஒரு முறை சொல்லம்மா என்று வல்லரக்கன் மோகினியால் ஒரு முறை சொல்லம்மா சொன்ன உடனே மோகினியார் சொல்வார் என்ன தெரியுமா என்ன சொன்னா நானும் மலையரசராசனுக்கு மகளாக பிறந்தவர் அக்கா தங்க 8 பேர் அரசனுக்கு பிறந்தோம் முதலாவது அக்காலே காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி கொடுத்திருக்கோம் அடுத்ததொரு அக்காலே என்பவருக்கு அண்ணாமலையை கொடுத்திருக்கோம் அடுத்ததொரு அக்காலே
சிதம்பரம் நகரில் சிதம்பர நாதருக்கு சிவகாமியை கொடுத்திருக்கோம். அடுத்ததொரு அக்காளே சங்கர நயினாருக்கு ஆவுட கோவை கொடுத்திருக்கோம். அடுத்ததொரு அக்காளே நாதருக்கு மொழியை கொடுத்திருக்கோம். அடுத்ததொரு அக்காளே பாவம் எல்லாம் போக்குந்தாளோ பாவநாசநாதருக்கு உலகாலே கொடுத்திருக்கோம். அடுத்ததொரு அக்காளே நெல்லை டவுனில் வாழும் நெல்லை அப்பர் என்பவருக்கு காந்திமதியை கொடுத்திருக்கோம். எட்டாவது பிறந்த நாள் எட்டாவது பிறந்த நாள் என் பெயர் மோகினியா என் பேரு மோகினியா. அப்படி என்று சொல்லி ஆமையா என் அப்பா என்னை வளர்த்தார், படிக்க வைத்தார். வைத்தார் அல்லவா. 12 வயதே பூத்து நிறைத்து புஷ்பவதியாக இருந்தேன். ஆமோ எனக்கு 16 வயதாச்சு. ஆமா சுவாமி. யாருக்கு கட்டி கொடுத்தாரு தெரியுமா? யாருக்கம்மா? சுமந்த சொக்கனுக்கு ஆளை மூட்டி கொடுத்தாருக்கா. சொக்கன் என்ற தடியனை திருமூடித்து கொடுத்தாரடா. 3 நாள் பெண்டிருந்தேன். 3ஆம் நாள் சண்டை போது மாலை 5 மணி இருக்கும். சாமி கூட சண்டை போட்டு காலையில வார போது கணவனோடு சண்டை போட்டு என்ன வழி மரியாதை ஏழை கொண்ட வல்லர என் கணவர் பார்த்தாரான கண்டன் துண்டாம வெட்டுவார். அப்படி என்று நினைத்து ஆமா சரி அப்படி என்று நினைத்து கண்டதுனமா வெட்டுவார் என்று சொல்லி சொன்ன போது ஏமா கார் எங்க கண்ட பெண்ணால விட்டுறேன். இந்த காட்டுல கண்ட பெண்ண நான் உன்ன விட மாட்டேமா. எனக்கு நீ தாரமா உன்ன நினைக்கணும்னு நினைச்சிருக்கேன. என் கூட நீ தாரமா வந்துரு அப்படின்னு கேட்க. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தாரமா ஆகணும்னா சும்மா இல்ல, நீ சத்தியம் பண்ணணும். ஆனபானம் செய்யணும். உன் 3 தரம் சரச சுத்தி உன் ஆள்காட்டி விரலை தொண்டையில் தொட்டால் போதும் என்று சொன்னார் அல்லவா. பெரிசு என்று அரக்கன் பெண் என்று நினைத்தான், பெருமாள் என்று நினைக்கல. அங்க என்று நினைத்தான், மாய கண்ணன் என்று நினைக்கலையா. அப்படி என்று சொல்லி அவனோ திருப்பார்கடல் போறான். ஆனபானம் செய்தான். முன்னே வந்து வீரத்தலை தோட்டாமல் நலந்த முந்தி புளியாமல் மோகினியால் முன்னே வந்து ஆள்காட்டி விரலெடுத்து 3 தரம் சுரசவானோ தொண்டையில தொட்டானே குடித்து கணராய் பெருமான் கையிலெடுத்து அத்தானிடம் ஓடி வந்து அத்தானே பகவானே அலக்கனை நான் கொன்றேனையோ ஆதி கைலாசம் போருமையோ ஆவியை நான் கொன்றேனையா பரம கைலாசம் போருமையோ என்று சொல்லி மாய வேணும் அத்தான் எடுத்து சொல்லும் போது கொன்றதோரு வடிவத்தை எம்பெருமான் எடுத்தாரே எம்பெருமான் எடுத்ததோரு பழையபடி பாண்டுரங்க பெண் சொரூபம் எடுத்தாரே அப்படி எடுத்த பெண் சொரூபமானது ஆண்டவன் பகவானுக்கு ஆமா சுவாமி அமிர்தமது வழிந்தது பூமியில் விழுந்தால் பூமி
தாங்காதென்று என் பெருமான் இடது கையினால் ஏந்த சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் பிறந்தார் அல்லவா? எப்படி பிறந்தார் தெரியுமா? எப்படி பிறந்தார்? சாமி பங்குனி மாதம் புதனமி உத்திரா பங்குனி மாசம் புதனமி உத்திரா பௌர்ணம பஞ்சமி கடக லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ ஐயனார் சொரிமுத்து ஐயனார் ஆரியங்கா ஐயனார் குளத்துக்குள்ள ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் சபரிமலை ஐயனார் தங்ககால பூணூலா வெள்ளியால பூணூலா ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வெப்படையா பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரே அகிலம் எல்லாம் காத்திடவே ஐயனுக்கும் மெய்யனாக ஆமையோ ஹரிஹர தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாரே.